ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பீட்ரூட் பலாவ். பீட்ரூட்டில் இருக்க ஸ்மெல்லுனால நிறைய குழந்தைங்க பெரியவங்க கூட பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க பீட்ரூட்டோட ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் பலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 மராட்டி மொக்கு, 1 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா அது வறுபட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகா பொடி சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இது 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை லைட்டாக வதங்கட்டும். நான் இன்றைக்கி பலாவில் சேர்க்குறதுக்கு ஒரே ஒரு பெரிய சைஸ் 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிற பீட்ரூட் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். துருவி சேர்த்தோன்னா பலாவ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும். இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்க்கும் பட்டாணிக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் டேஸ்ட்காக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே பீட்ரூட் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டோன்னா சாதம் சேர்த்து வெந்ததுக்கப்புறமா பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி, அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பிரியாணி அரிசி இல்லை, நம்ம நார்மலாக சாதம் செய்வோம்ல அந்த அரிசி தான். அதுலேயே சூப்பராக வரும். நீங்கள் பிரியாணி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சது அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா பலப்பலன்னு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பீட்ரூட்டோட ஸ்மெல் சுத்தமாக வரல. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.